What is plan B for NEET aspirants? 1.12 lakh seatsக்கு 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எல்லாருக்குமே MBBS தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்ட் சாய்ஸா இருக்கும். MBBS கிடைக்கல அப்படிங்கிறவங்க சிலப்போ BDS, சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோ மற்றும் வெட்டினரி சயின்ஸை சூஸ் பண்ணுவாங்க. பட் இது எல்லாருக்குமே ஏற்புடைய ஒரு சாய்ஸா இருக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? You guys have two other groups to choose from. First of all, allied medical fields. அதாவது if you are still very passionate about being in the medical field, treating patients அப்படின்னா நீங்க ஆடியாலஜி, ஆப்டோமெட்ரி, பிசியோதெரப்பி, பார்மகாலஜி, லேப் டெக்னீஷியன், நர்சிங் இந்த மாதிரி கோர்சஸை சூஸ் பண்ணலாம். இல்ல ஐ எம் டெக்னாலஜி ஓரியன்டட் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பயோடெக், பயோமெடிக்கல், அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் இதுல எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டெக் அண்ட் பயோ இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இஸ் வர்த் $11 billion and it is growing at a healthy rate of 16% per annum. MNCs எல்லாமே இந்தியால தான் இந்த பார்மா அண்ட் மெட்டெக் ஸ்பேஸ்ல GCCs அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் நிறைய இப்போ ஓபன் பண்றாங்க. ஒரு மெடிக்கல் டாக்டரா ஆக முடியல அப்படின்னாலும் இந்த மற்ற துறைகளை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா you can create an impactful career for yourself.